மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐயோ, நீ எங்க போட? அபி, நான் ஊருக்கு போறேன் அபி. ஊருக்கு போறியா? ஏன் ஊருக்கு போற? நீ ஊருக்கு போயிட்டா அப்போ யாரு என் கூட கண்ணாமூச்சி விளையாடுவா? அபி, உன் கூட கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக ஐஷு இங்கே இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாதா? ஐஷு நம்ம வீட்டிலேயே இருக்கலாம்ல. அபி, அது ஐஷுவோட வீடு ஊர்ல தான் இருக்கு. ஐஷு லீவுக்கு தான் இங்க வந்து இருந்தா. இப்ப ஐஷுக்கு லீவ் முடிஞ்சு போச்சுல்ல, அதான் திரும்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. இனி திரும்பவும் அடுத்த வருஷம் லீவ் விடும்போது ஐஷு இங்க வருவா. அப்ப நீ ஐஷு கூட விளையாடலாம். அடுத்த வருஷமா? அப்படின்னா அது எப்ப வரும்? ஐயோ அபி, அது வரும்போது வரும். இங்க பாரு, ஐஷு உன்னோட ஃப்ரெண்டு தானே. ஐஷு ஊருக்கு போகும்போது இப்படிதான் அழுதுகிட்டே பாய் சொல்லுவியா? சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்ல வேண்டாம். எங்க சிரிச்சுட்டே பாய் சொல்லு. இல்ல, சிரிக்க மாட்டேன். எனக்கு அழுகையா வருது. ஐஷு ஏன் ஊருக்கு போறா? நானும் ஐஷுவோட ஊருக்கு போறேன். நீயும் ஐஷுவோட ஊருக்கு போறியா? அபி, ஐஷு போறது கேரளாவுக்கு. இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு. அங்க போனா உடனே எல்லாம் திரும்ப வர முடியாது. அப்புறம் நீ அங்கேயே தான் இருக்கணும். சரி, நான் அங்கேயே இருந்துக்குவேன். ஐஷுவோட இருந்துக்குவேன். அங்கேயே இருந்துக்குவியா? பாத்தி ஐஷுவில, நீங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாசம் உன் கூட இருந்ததுக்கே உன் கூடயே வர அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஐஷு, அப்ப நீ போகும்போது அபியும் கூட்டிட்டு போயிடு. இவ அங்கேயே இருக்கட்டும். நாங்கெல்லாம் யாருமே வரமாட்டோம். அவ எப்படி அங்க வந்து உன் கூட தனியா இருக்கான்னு பாக்குறோம். ஐயோ அபி, நீ என் கூடலாம் வந்து இருக்க மாட்ட. அம்மா, அப்பா, அம்மாச்சி, குட்டி தம்பி, அப்புறம் உன் பேபி எல்லாரும் நீங்க இங்க தானே இருக்கீங்க. நீ இவங்களெல்லாம் விட்டு என் கூட வந்தா இருக்க மாட்ட. நான் அடுத்த லீவுல வந்து உன்னை பாக்குறேன். நீ சமத்தா இரு. இல்ல, நான் உன் கூட வரேன். இங்க யாருமே என் கூட விளையாடவே மாட்டாங்க. பேபியும் நீயும் மட்டும் தான் விளையாடுவீங்க. பேபி வெளியே போயிட்டா நீ தானே என் கூட கண்ணாமூச்சி விளையாடுவ. நான் உன் கூட ஊருக்கு வர ஐயோ. நான் வந்துட்டா பேபியும் வரும். என்னையும் பேபியும் உன் கூட ஊருக்கு கூட்டி போவியா? அபி, உன்னையும் உன் பேபியையும் ஊருக்கு கூட்டிட்டு போவேனான்னு கேக்குற. ஆனா எனக்கே ஊருக்கு போக பிடிக்கல. உன் கூடயும் உன் பேபி கூடயும் இங்கே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா உன் பேபியோட இருக்க இங்கே கொடுத்து வைக்கல அபி. நான் போய் தான் ஆகணும். நான் போயிட்டா நீ எவ்வளவு வருத்தப்படுறியோ அதை விட அதிகமா உன் பேபி வருத்தப்படும். ஆனா நீ இருக்கிற தைரியத்துல தான் அபி நான் அவனை இங்கே விட்டுட்டு போறேன். அவன் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாலும் நீ தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். அவன் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் நீ இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை பார்த்துக்கோ அபி. அபி, சும்மா இரு. அவங்க ஊருக்கு போகும்போது இப்படி அடம் பிடிச்சு அழக்கூடாது. ஐஷு, அவ இப்படிதான் சும்மா அழுதுட்டு இருப்பா. நீ ஒன்னும் அவளை நினைச்சு வருத்தப்படாத. நீங்க போயிட்டா அப்புறம் கொஞ்ச நாள் அவ சரியாயிடுவா. சரி அண்ணி. இல்லவ இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டால, அதான் நான் போறேன்னு தான் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. நான் போனதுக்கப்புறம் அவ எப்படியும் கொஞ்ச நாள் சரியாயிடுவா. ஆமா ஐஷு, அவெல்லாம் சரியாயிடுவா. சரி, நீ எல்லாம் எடுத்துட்டல, எதையும் மறக்கலையே? இல்லை, நீங்க எல்லாம் எடுத்துட்டேன், எதையும் மறக்கல. சரி ஐஷு. அப்புறம் அன்னைக்கு நம்ம 3 சாரி வாங்கினோமே, அதுல கூட நான் உன்னை எடுத்துக்க சொன்னனே. அது ஏதாவது விசேஷம் வரும்போது உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இப்போ நீங்கள் ஊருக்கு வேற போறீங்க. இரு, நான் அதை எடுத்துட்டு வரேன். அதை நீ கொண்டு போ. அங்கே போய் ஏதாவது விசேஷம் வரும்போது அதுக்கு நீ பிளவுஸ் அடிச்சு கட்டிக்கோ. ஐயோ நீ இல்லை, நீ எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம். நான் எங்க சாரி எல்லாம் கட்ட போறேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தாவணியே கட்ட ஆரம்பிச்சேன். சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ அதை நீங்களே கட்டிக்கோங்க. ஐயோ இல்லை ஐஷோ, அதை நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். அப்புறம் இப்ப எப்படி தாவணி கட்டி பழகி இருக்கியோ அதே மாதிரி சாரி கட்டினாலும் அது அப்படியே பழகிடும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் கட்டிக்கோ. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல நீ எனக்கு வேண்டாம், நீங்களே கட்டிக்கோங்க. நீ இல்ல ஐஷு, பரவாயில்ல. அதுல ஒரு மெரூன் கலர் சாரி இருந்துச்சுல, அது உன் கலருக்கு உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். அதை தான் உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ அது ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது கட்டு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நீ நிஜமாவே ஊருக்கு போடியா? அதே அபி. ஏன் ஐயோ ஊருக்கு போட? நீ ஊருக்கு போவாத, இங்கே இது ஐயோ. எனக்கு
எனக்கும் இங்கே இருக்கணும்னு தான் அபி ஆசை. ஆனா என்னால இங்க இருக்க முடியாது. என் ஊருக்கு போய் தான் ஆகணும். ஊருக்கு போகணும்? உன்னோட அம்மா அப்பா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்களா? அதான் நீ அவங்க கூட ஊருக்கு போறியா? அதே அபி, அவங்க ஊருக்கு போறாங்க. அதான் நீ அவங்களோட போறேன். அவங்க போட்டும் ஆயிச்சோ, நீ போவாத, நீ இங்கே இரு. நீ ஏன் போற? நீ உன் அம்மா அப்பாவோட தான் தூங்குவியா? அதான் அவங்களோட போறியா? நான்லாம் என் அம்மா அப்பாவோட தூங்கவே மாட்டேன். நான் பேபியோட தான் தூங்குவேன். நீயும் பேபியோட தூங்கு. பேபி கதையெல்லாம் சொல்லும். நீ ஊருக்கு போவாத, இங்கே நீ நானு பேபி நம்ம ஜாலியா கதையெல்லாம் சொல்லி தூங்கலாம். நீ போவாத ஐச்சு. ஐயோ அபி, இப்படி எல்லாம் சொல்லாத அபி. எனக்கு உன் பேபியோட இருக்கணும்னு தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை அபி. நான் இப்போ உன் பேபியை விட்டு போய் தான் ஆகணும். நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எப்படி அவனை விட்டு இருப்பேன் எனக்கு சத்தியமா தெரியல அபி. எப்ப என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா கடைசி வரைக்கும் அவன்கிட்ட அதை சொல்லாமையே போறேன். ஆனா ஒரு வகையில நான் அதை அவன்கிட்ட சொல்லாம இருந்தது கூட நல்லதுதான். ஏன்னா நான் என் காதல அவன்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு நினைக்கும் போதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல வேற நான் என் காதல அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா அவனால நிச்சயமா அதை தாங்கி இருக்க முடியாது. ஆரம்பத்துல நான் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அவன் என்ன வேண்டான்னு சொன்னான். அப்புறம் அவன் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னான். நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை வேண்டான்னு சொன்னேன். இப்போ எனக்கும் அவனை வேணும், அவனுக்கும் என்ன வேணும். ஆனா அந்த விதி எங்களை பிரிச்சிடுச்சு. நேற்று வரைக்கும் கூட நாங்க எப்படியாவது ஒன்று சேர்ந்துட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அது சுத்தமா இல்லை அபி. இந்த ஜென்மத்துல நாங்க ஒன்று சேர முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவனை லவ் பண்ணலன்னு அவன்கிட்ட சொன்னது லவ் பண்ணாததாவே இருக்கட்டும். அவனை நான் லவ் பண்ணாமையே போயிட்டேன்னு நினைச்சு அவன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா அவ்வளோ சீக்கிரம் அவன் என்ன மறப்பானான்னு எனக்கு தெரியல அபி. அபி, நான் உன்கிட்ட ஒன்று சொன்னா செய்வியா? என்ன சொல்லு அபி. உன் பேபி என்னைக்காவது சோகமா இருந்தா நீ உன் பேபி கிட்ட போய் எதையாவது சொல்லி ஏதாச்சும் விளையாட்டு காமிச்சு அவனை சிரிக்க வச்சிடணும். உன் பேபி நீ என்னைக்குமே வருத்தப்பட விடக்கூடாது. உன் பேபி வருத்தப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன் பேபி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். என்ன மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். பேபி வந்துட்டியா? இங்க பாரு, ஐச்சு ஊருக்கு போறே சொல்லுடா. ஊருக்கு போறாளா? அபி என்ன சொல்றா? ஏ மின்னல், ஏய் என்னடி கையில பேக்கோட நிக்கிற? அபி வேற நீ ஊருக்கு போறேன்னு சொல்றா. எங்க போற? என் வீட்டுக்கு போறேன். உன் வீட்டுக்கா? அதே, நான் எங்க சேட்டன் வீட்டுக்கு லீவுக்கு தான் வந்தேன். இப்போ லீவ் முடிஞ்சு போச்சு. அதான் நானும் அம்மாவும் அப்பாவும் திரும்ப ஊருக்கு போலான்னு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பிட்டியா? என்ன திடீர்னு நீ ஊருக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அல்ல, நான் ஊருக்கு போறது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? சரி, என்ன இருந்தாலும் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிருக்க. அப்புறம் நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். சரி, நான் ஊருக்கு போகிறேன், நான் போயிட்டு வரேன். ஃப்ரெண்டா? ஹேய், நான் உனக்கு ஃப்ரெண்டா? அது ஃப்ரெண்ட் இல்லாமல் பின்ன வேறந்தா. இனிப்போ என் அண்ணியோட தம்பிங்கிறதுனால உன்னை அண்ணான்னு கூப்பிடணுமா? அண்ணாவா? அடிங்கொய்யால, இவளுக்கு என்னாச்சு? ஹேய், உனக்கு என்னடி ஆச்சு? நான் எப்பவுமே உன்னை விளையாட்டுக்கு தான் மென்டல் மென்டல்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ என்ன உனக்கு உண்மையாவே நட்டு கலந்துருச்சா? ஃப்ரெண்டு அண்ணன்னு பைத்திய மாதிரி என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் போயிட்டு வரேன். ஏ ஐஷு, இரு. ஏன் உன் அம்மா அப்பா ஊருக்கு போகணும்னு சொன்னாங்களா? அவங்க போறதுன்னா போட்டும், நீ போகாத, நீ இங்கே இரு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? இது என் சேட்டன் வீடு. எங்கள் வீடு கேரளாவில் தான் இருக்குது. நான் என் அம்மா அப்பா 3 பேரும் இப்போ ஊருக்கு கிளம்புறோம். சரி, நீ கிளம்பு, நான் வேணாங்கள. ஆனா எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. என்ன முடிவு சொல்லணும்? ஏன் உனக்கு தெரியாதா?
சரி, நான் சொல்றேன். காலையில நான் உன் காலில் மெட்டி போட்டு விட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னா, உனக்கு என் மேல லவ் இல்லைன்னா அதை கழட்டி தூக்கி போட்டுருன்னு சொன்னேன். இப்போ அந்த மெட்டியை நீ கழட்டிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அவ்வளோதானா? அந்த மெட்டியெல்லாம் நான் அப்பவே கழட்டி தூக்கி போட்டுட்டேன். நிஜமாவே கழட்டிட்டியா மின்னல்? அது இல்ல, என்னால நம்ப முடியல. எங்க காலை காமி. நான் எதுக்கு உன்கிட்ட காலை காமிக்கணும்? இல்ல, நான் எதுக்காக உன்னை நம்ப வைக்கணும்? உன்னை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையானா? அதான் தெளிவாக சொல்லிட்டேனே நான் உன்னை லவ் பண்ணலைன்னு. அல்ல, உனக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நான் ஊருக்கு போகிறேன். போனால் இப்போதைக்கெல்லாம் திரும்ப வரமாட்டேன். இப்போ கூட நான் உன்னை லவ் பண்ணலன்னு தான் சொல்கிறேன். உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணியிருந்தா இப்போ ஊருக்கு போகும்போது கூட நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லுவேனா? என் மனசில் காதல் இருந்தா அதை உன்கிட்ட இப்போ சொல்லியிருக்க மாட்டேனா? உண்மையான காதல் இருந்திருந்தா அது உன்கிட்ட சொல்லாமல் என்னால் போயிருந்திருக்க முடியாது. ஆனால் என் மனசில் உன் மேலே காதல் இல்லை. அதனால தான் இப்போ கூட நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். நான் உன்னை 3 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் எப்போ நான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டனோ அதுக்கப்புறம் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியலை. எனக்கு திரும்ப உன்னை லவ் பண்ணணும்னு தோணலை. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட நமக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அது நமக்கு எப்பவுமே பிடிக்காது. அது நம்மளே அதை ஏற்றுக்கணும்னு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது. அப்படிதான் நான் உன்னை முழுசாக வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் நானே உன்னை ஏற்றுக்கணும்னு நினச்சாலும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியல. இதை தான் நான் இவ்வளோ நாளும் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு புரியவே இல்லை. ஆனால் இப்போ நான் ஊருக்கு போகிறேன். இதுக்கப்புறம் என்னால் உனக்கு புரிய வைக்கவும் முடியாது. நீயாக தான் புரிஞ்சுக்கணும். அல்ல, இதுக்கப்புறம் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் இங்கே இருந்த வரைக்கும் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு என் பின்னால் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் கேரளாவுக்கு போயிடுவேனே. இதுக்கப்புறம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கேரளாவுக்கு உன்னால் வர முடியும்? அப்புறம் நான் தான் நீ லவ் பண்ணுற பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னால் என்னை கனவுல காதலிச்சதா சொன்னேன். அந்த காதல் கனவோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. அப்புறம் நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னது தான் நான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்கிறேன். ஏன் யாருமே இந்த உலகத்தில் ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? நம்ம 2 பேரும் யாரை காதலிக்கிறோன்னு தெரியாமல் 3 வருஷம் காதலிச்சிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகலைன்னா நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா 3 வருஷம் காதலுக்காக இதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கைய கஷ்டப்பட்டு வாழ முடியாது. உனக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சு உன் வாழ்க்கையை வீணாக்காம உன் வாழ்க்கையை பாரு. நீ என்பது எதுவரை எதுவரை, நான் என்பது எதுவரை எதுவரை, நாம் என்பது மதுவரை அதுவரைதான். வாழ்வென்பது ஒரு முறை, சாவென்பது ஒரு முறை, காதல் வரும் ஒரு முறைதான். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயாய் வீசியது என் அன்பே, தீயாய் வீசியது. கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி? அன்பினிலே மெய் அன்பினிலே ஊமை காதலன் நானடி. நீயா பேசியது, நீயா பேசியது. சித்தி, என்ன சித்தி இது? இதுக்கப்புறம் இங்க ஏன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? அன்பு, அது நான் உன் கூடயே இருக்கலான்னு தான்ப்பா நினைச்சேன். ஐஷுவையும் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே அவளையும் பார்த்துக்கிட்டு உன் கூடயே இங்கே இருந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனால் அவள் தான் இப்போ கல்யாணமே வேண்டாம், மேலே படிக்கணும்னு சொல்கிறா. சரின்னு இப்போ மேலே படிக்கிறதுனா இனி அங்கே ஊரில் தானே போய் படிக்கணும். அதான் சரி, ஊருக்கு போய் அவள் ஏதாவது படிக்கிறதுனா படிக்கட்டுமே. ஐயோ சித்தி, அவ மேல படிக்கணுங்கிறதுக்காகவா நீங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது இங்கேயே படிக்கலாமே சித்தி. அவ படிக்கிற காலேஜ்ல தான் போய் அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணணும்னாலாம் இல்ல. அதே கோர்ஸ் இங்க உள்ள காலேஜ்லயும் இருக்கு. இங்க கூட நல்ல பெரிய காலேஜ்ல நான் அவளை சேர்த்து விடுறேன். அவ இங்கேயே படிக்கட்டும் சித்தி, நீங்க இங்கேயே இருங்க. ஐயோ இல்லை அன்பு, அதுக்கு இல்லை. இனிப்போ அங்கேயும் நமக்கு வீடு இருக்குது, ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குல்ல. அங்கே ஹாஸ்பிட்டலையும் அங்கே உள்ள டாக்டருங்க கிட்ட தான் பார்க்க சொல்லிட்டு நீ இங்கே வந்துட்ட. என்ன இருந்தாலும் நாங்கள் அங்கே இருந்த வரைக்கும் சித்தப்பா அடிக்கடி போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வருவார். நாங்களும் இங்கேயே வந்துட்டோன்னு வச்சுக்க. அப்புறம் அங்கே யாருமே போய் பார்க்காம இருந்தால் சரி வருமா? அதுக்கு என்ன சித்தி, நான் வேணும்னா மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரனே. இல்லை அன்பு, நம்ம வீடு வேற ரொம்ப நாளாக அடைச்சு போட்டு கிடக்கு. நாங்கள் போய் அங்கே கொஞ்ச நாளைக்காவது இருந்துட்டு வரோம் அன்பு.
யாரு நீங்க இப்ப போயிட்டா நீங்க கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு இங்க வருவீங்களா? அதெல்லாம் வரமாட்டீங்க. நம்ம வீடுன்னு நீங்க அங்கேயே இருந்துருவீங்க. இல்ல அன்பு, அதெல்லாம் முன்னால. இப்போ நீ பேர பிள்ளைங்களாம் இங்க இருக்கும்போது உங்களை பார்க்காம நாங்க எப்படி இருப்போம்? அதெல்லாம் நான் வருவேன் அன்பு. அப்படி வரலன்னா என்ன, நீ உன் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் கூட்டிட்டு அங்க வா. சித்தி அப்படிலாம் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க அங்க வந்து பார்த்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி வருமா சித்தி? அப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல இருக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா அங்க நம்ம வீட்டுக்கே நீ உன் பொண்டாட்டி குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்தா நம்ம எல்லாரும் அங்க ஒண்ணா இருக்கலாமே அன்பு. சித்தி அது இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குல்ல சித்தி. சரி அன்பு. ஆனா இப்ப அங்கேயும் தான் ஆஸ்பத்திரி இருக்கு. நீ அங்க வராதப்போ அங்க மத்த டாக்டருங்க கிட்ட சொல்லி தான் ஆஸ்பத்திரியை பாத்துக்க சொன்னோம். அதே மாதிரி இப்போ இங்க கூட வேற டாக்டருங்க கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லிட்டு நீ அங்க வந்து அந்த ஆஸ்பத்திரியை பாத்துக்கலாம் தான். ஆனா அதை நாங்க சொன்னா மட்டும் பத்தாது இல்லையா? அது நீ தான் என்னன்னு பார்த்து பண்ணணும். சரி, அது உன்னோட விருப்பம் அன்பு. அது நீ என்னன்னு பார்த்து பண்ணு. ஆனா இப்ப நாங்க அங்க ஊருக்கு போயே ஆகணும் அன்பு. ஏன்னா அங்க வீடு வேற ரொம்ப நாளா அடைச்சு போட்டு கிடக்கு. அப்புறம் அங்க உன் சித்தப்பாக்கு வேற ஏதோ வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா நாங்க போய் தான் ஆகணும் அன்பு. சரி சித்தி, போறதா இருந்தாலும் இப்ப இந்நேரத்திலேயே போகணுமா? நாளைக்கு காலையில கூட போய்க்கலாம்ல சித்தி. இல்ல அன்பு, அது நாளைக்கு காலையிலயும் உன் சித்தப்பாக்கு என்னமோ வேலை இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப என்ன கேரளாவுக்குன்னா இங்க இருந்து ஒரு 3-4 மணி நேரம் தானே ஆக போகுது. இப்ப மணி என்ன 5-6 தான் ஆகுது. நைட்டு 9-10 மணிக்குள்ள போய் நாங்க சேர்ந்துட மாட்டோமா? என்ன சித்தி நீங்க இங்கே இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி இருந்துட்டு நாளைக்காவது போலான்னு சொன்னாலும் இப்பவே போகணுங்கிறீங்களே. பாரு ஷைலு, சித்தியும் சித்தப்பாவும் இங்க நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இப்ப பாரு உடனே ஊருக்கு போகணும்னு நிக்கிறாங்க. யாரு நாங்க இங்க இருக்கோன்னு இவ சந்தோஷப்பட்டிருப்பாளா? எப்படா நாங்க ஊருக்கு கிளம்புவோன்னு தான் காத்திருந்திருப்பா. அதான் இப்ப நாங்க ஊருக்கு கிளம்புறோம்னு சொன்னதும் அப்படியே அவன் முகத்துல சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுதே. ஆமாத்த, நீங்களும் மாமாவும் இங்கேயே இருப்பீங்கன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்ப திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. நீங்க ஊருக்கு போறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கத்த. ஆமா ஆமா, உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கணும் தான் எனக்கு தெரியுமே. சரி சரி, அப்படியே நாங்க போயிட்டா இதுக்கப்புறம் இங்க திரும்ப வரவே மாட்டோம்னால நீ ரொம்ப வருத்தப்படாத. என் பையன், என் பேர பிள்ளைங்க, அப்புறம் என்னோட அருமை மருமக, நீங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நாங்க அப்படியே உங்களை பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். எப்பவாவது இங்க கண்டிப்பா பார்க்க வருவோம். இப்படிதான் ஷைலு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டா வருவாங்களான்னு தெரியல. அன்பு, அதான் நான் சொன்னனே, ஒருவேளை எங்களால வர முடியலன்னாலும் நீ உன் பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு அங்க வந்து இரு. சரி சித்தி, நானும் அங்க நம்ம வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கும் நம்ம வீட்டுல வந்து இருக்கணும் போலதான் இருக்கு. அதுக்கு என்ன அன்பு, அது உன் வீடு. நீ வந்து அங்கேயே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாளைக்கு வரோம் சித்தி. அப்புறம் இப்போ நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி நானே உங்களை கொண்டு வந்து ஊர்ல விட்டுட்டு வரேன் வாங்க. ஐயோ வேண்டாம் அன்பு, உனக்கு எதுக்கு கஷ்டம்? இனிப்பு இந்நேரத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு திரும்ப வர்றதுக்குள்ள ராத்திரி 12 மணி ஆயிடும். நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். வேண்டாம் அன்பு, எங்களுக்கு ஏதாவது டாக்ஸி புக் பண்ணு, நாங்க போய்க்கிறோம். இல்ல சித்தப்பா, எதுக்கு டாக்ஸி எல்லாம்? இப்ப என்ன இங்க இருந்து கார்ல போனோம்னா ஒரு 3 மணி நேரம், திரும்பி நான் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம். எப்படியும் ராத்திரி 10-11 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன் சித்தப்பா. பரவாயில்ல வாங்க, நானே கொண்டு வந்து விடுறேன். இல்ல வேண்டாம் அன்பு, எதுக்கு? நீ வர்றதுக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் மருமகளும் குழந்தைங்க எல்லாம் தனியா இருப்பாங்கல்ல. வேண்டாம் அன்பு, டாக்ஸி ஏதாவது புக் பண்ணு, நாங்க போய்க்கிறோம். எங்க பரவாயில்ல விடுங்க, அவன் தான் வரணும்னு சொல்றான்ல. அவன் அங்க நம்ம வீட்டுல வந்து இருந்து 4 வருஷம் ஆகுது. வந்து ஒருட்டு வீட்டையாவது வந்து பார்த்துட்டு வரணும்னு நமக்கு இருக்கும்ல. ஆமா சித்தப்பா, எனக்கும் அங்க நம்ம வீட்டை வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சித்தப்பா. நானே உங்களை கொண்டு வந்து விடுறேன். அப்படியே நம்ம வீட்டையும் வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. சரி அன்பு, சரி வா. ஷைலு, நானே உங்களை கொண்டு போய் அங்க ஊர்ல விட்டுட்டு வந்துடுறேன் ஷைலு. சரிங்க. சரி, அப்ப நான் உங்களை கூட்டிட்டு கிளம்புறேன். நீங்க பாத்துருங்க. அப்புறம் அவன் எங்க வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா? இல்லங்க, இன்னும் வரல, இப்ப வந்துருவான். சரி, நான் வர்றதுக்கு வேற ரொம்ப லேட் ஆகும். அவன் வரலன்னா அவனை சீக்கிரமா போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க, சொல்றேன். சரி, அப்புறம் இது என்ன கையில புடவை? இது அன்னைக்கு நானும் ஐஷுவும் புடவை தாவணி எல்லாம் வாங்கணும்லங்க, அப்ப வாங்கின புடவை. இதை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் இப்ப ஊருக்கு போறாங்கல்ல, அதான் அவளுக்கு கொடுக்கலான்னு எடுத்திருக்கேன். ஓ அப்படியா, சரி ஷைலு. பாத்தீங்களா சித்தி, ஐஷு இங்க வந்த 1 மாசத்திலேயே ஐஷுவும் ஷைலுவும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஷைலுவுக்கு ஐஷு மேல அவ்வளோ பாசம். அதான் இப்ப அவ ஊருக்கு போறானதும் ஷைலுவுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. பாசம் இவ மட்டும் வச்சா பரவாயில்லையே, இவ தம்பியும் சேர்த்துல பாசம் வச்சுட்டான். அதனால தானே இப்ப எங்க ஊருக்கே போறோம். அடியே, உன்னையும் உன் தம்பியையும் பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். வந்த வேலையை முடிக்காம நான் ஊருக்கு போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இப்ப கூட நான் போகும்போது உன் தம்பியை கதற விட்டுட்டு தான் போறேன். இப்ப என் மகளை அவன்கிட்ட இருந்து பிரிச்சு கதற விட்ட மாதிரி இனியும் கூடிய சீக்கிரத்திலேயே என் பையனை ஒன்னையும் கூட்டிக்கிட்டு அங்க என் வீட்லயே வந்து தங்க வச்சு ஒன்னையும் அவன்கிட்ட இருந்து பிரிச்சு அவனை கதற விடுவேன். அதுக்காக தான் இப்ப நான் ஊருக்கு போறேன். அதனால நான் ஊருக்கு போறதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத.
சரி அன்பு, இப்பவே ரொம்ப நேரமாகுது. நம்ம இப்ப போனதா ராத்திரிக்குள்ள போய் வீட்டுக்கு சேர முடியும். நம்ம போலாமா? சரி சித்தி போலாம். நீங்க நடங்க, நான் கார் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அன்பு, வா. எப்படி உன்னை விட நல்ல பொண்ணு எனக்கு கிடைப்பா. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் பசங்களை கழட்டி விடும்போது சேம் டைலாகா அடிக்கிறீங்க? ஒரு பையனுக்கு ஆசை காமிச்சு அவனை பின்னாலேயே நாய் மாதிரி சுத்த வச்சு காதல் இருக்கா இல்லையா அவனை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு அது எப்படி கடைசியில எதுவுமே இல்ல உன்னை நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு மொத்தமா சாவடிச்சுட்டு போறீங்க. அப்படி நீங்க சாவடிச்சுட்டு போறத கூட நாங்க பொறுத்துக்க வேண்டி. ஆனா இப்படி எல்லாம் சொன்னா அவன் எவ்வளவு நொந்து போவான்னு தெரிஞ்சும் கூட உனக்கு என்னை விட வேற நல்ல பொண்ணு கிடைப்பா, நீ போய் உன் வாழ்க்கைய பாருன்னு பெரிய தியாகி மாதிரி அட்வைஸ் பண்றீங்க பாருங்க. அதைத்தான் எங்களால பொறுத்துக்க முடியல. நான் கூட நீ என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நீ என்ன 3 வருஷமா சின்சியரா காதலிச்சிருக்க. அப்படி காதலிச்ச உடனே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால நான் உன்னை கெஞ்ச வச்சதுக்கு பதிலுக்கு நீ என்ன கெஞ்ச வைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. அதனாலதான் நீ பிடிக்கலன்னு சொன்னப்போ கூட நாய் மாதிரி உன் பின்னால வந்த. ஆனா இப்பதாண்டி தெரியுது நீ என்ன கெஞ்ச வைக்கல, இங்க இருந்த வரைக்கும் என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிருக்க. ஏண்டி உங்களுக்கெல்லாம் டைம் பாஸ் பண்றதுக்கு பசங்களோட வாழ்க்கையை தவிர வேற எதுவுமே கிடைக்கலையா? அதான் இப்பெல்லாம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு ரீல்ஸா போட்டு தள்ளுறாங்களே, அதையெல்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ண வேண்டியது தானே. ஆனா அதை விட்டுட்டு ஏண்டி எங்களை மாதிரி ஒரு பொண்ணை உண்மையா காதலிச்சு அவ கூட எப்படியாவது சேரணும்னு கனவு கண்டுட்டு இருக்க பசங்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க. நாங்க உங்க பின்னால சுத்துறோம்னு சொல்றீங்களே, நீங்க நம்பிக்கையும் ஆசையும் கொடுக்காமையா நாங்க உங்க பின்னால சுத்துறோம்? எங்களை பின்னால சுத்த வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா தெளிவா பண்ணிட்டு கடைசியில நாங்க தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி சீனை கிரியேட் பண்ணி எங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா? அந்த நடிப்புக்கு கொடுக்கலாண்டி 100 மார்க். இப்ப என்ன, நீ என்ன லவ் பண்ணல, என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அவ்வளவுதானே? போ. ஆனா நீ சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன்டி உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு. ஏன் தெரியுமா? ஏன்னா என்ன உண்மையா நீ காதலிச்சிருந்தா இப்ப என்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போதே உனக்கு வாயில இருந்து வார்த்தை வந்திருக்காதுடி, உன் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்திருக்கும். ஆனா உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அதுலயே தெரியுது உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு. ஆனா ஒரு நாள் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்டி. எப்ப தெரியுமா? ஒருத்தர் நம்மள யாருன்னே தெரியாம கனவுலயே காதலிச்சு நம்மள தேடி தெருவா அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில நம்மள கண்டுபிடிச்சு நம்ம லவ் பண்ற பொண்ணு கிடைச்சிட்டா, இதுக்கப்புறம் இவ கூட தான் சந்தோஷமா 100 வருஷத்துக்கு வாழ போறோம்னு ஆசையோட இருக்கும்போது அவனை ஒரேடியா சாவடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படி நம்ம அவனை சாவடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவன் நம்மளதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கான்னு என்னைக்கு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்டி. மின்னல், கடைசியா கேக்குறேன், உண்மையாவே உனக்கு என் மேல காதல் இல்ல? இல்ல. சரி மின்னல், நீ கிளம்பு. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே, இதயத்திலே ஒருவனே இவைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும். நீ பிரிந்தால் உலகம் உருகும்.